அபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவரே, அபிரகாமின் உன்னத ஆழமான அர்த்தம் நிறைந்த விசுவாசம், ஜஸ்ட் பிலீவ் என்பதுதான். வேறு எந்த சிந்தனையோ சொல்லோ மறுப்போ எதிர்ப்போ இல்லை. எந்த ஒரு யோசனையோ ஆலோசனையோ எதிர்கேள்வியோ இல்லாமல் உள்ளது. உள்ளபடியே நம்புவது. அவரது தெய்வ விசுவாசம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நாளில் ஏற்ற சமயத்தில் இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் இருந்தது. இதை செய்ய சொன்னால் மட்டுமே, இப்படி வாழச் சொன்னால் மட்டுமே என் தெய்வ விசுவாசம் என்று இருக்கவில்லை. என்ன செய்ய சொன்னாலும், எப்பேற்பட்ட வாழ்வு இருந்தாலும் என் விசுவாசம் என்றும் உறுதியானதாய் இருக்கும். நான் மிகவும் நேசிக்கிறேன் ஒரே மகன், 100 வருடம் கழித்து பிறந்த தவ புதல்வன். அவனை கூட நீ பலியிடு என்றால் நான் தயங்க மாட்டேன். நான் மிகவும் நேசிக்கிற என் மகனை விட, என்னை விட நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை முழுமையாக உறுதியாக நம்புகிறேன். தெய்வமே, இந்த விசுவாச வாழ்வை எங்கள் வாழ்வில் கொஞ்சமாவது நாங்கள் கடைபிடித்து முழுமையாக உம்மை நம்பி வாழுகிற வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே இயேசுவே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தருளும்.